Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எந்த ஒரு நாட்டிற்கும் உள்கட்டமைப்பு என்பது சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். புதிய சீனா நிறுவப்பட்ட போது அது மிகவும் பற்றாக்குறையான உள்கட்டமைப்புடன் வறுமையிலும் வளர்ச்சியின்மையிலும் இருந்தது. அதன் மொத்த நிலப்பரப்பில் வாகனங்கள் செல்லக்கூடிய சாலைகள் 30,000 கிலோமீட்டருக்கும் குறைவாகவும், செயல்பாட்டில் உள்ள ரயில்வே பாதைகள் வெறும் 20,000 கிலோமீட்டராகவும் மட்டுமே இருந்தன. 2023ஆம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் நெடுஞ்சாலை நீளம் 5,35,480 கிலோமீட்டரை எட்டியது. இது 1949ஆம் ஆண்டை விட 170 மடங்கு அதிகமாகும். மேலும் 1988ஆம் ஆண்டிற்கு முன்பு 0 இருந்த நெடுஞ்சாலைகளின் நீளம் தற்போது சுமார் 1,70,000 கிலோமீட்டராக அதிகரித்து உலகிலேயே முதலிடத்தையும் பிடித்துள்ளது. ரயில் பாதைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் கட்டுமானத்துடன் சீனாவில் எண்ணற்ற பாலங்களும் சுரங்க பாதைகளும் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சிச்சுவான் சிசாங் ரயில் பாதையில் 230 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு சமமான 700 மீட்டர் மிக உயரமான நுஜியாங் பாலம் உள்ளது. இதில் 42 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட இகோங் சுரங்கப்பாதைதான் சீனாவின் மிக நீளமான சுரங்கப்பாதையாகும். சீனாவின் மையத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் மக்கள் வசிக்கும் இந்த மாபெரும் நகரம் புவியின் அதிவேக நகர புரட்சியின் சின்னமாக விளங்குகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களை ஒன்றிணைத்து அங்கு மக்களை குடியமர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்தது. அந்த முயற்சியே இப்போது உலகையே மாற்றியமைக்கும் சீனாவின் திறனுக்கு ஓர் அடையாளமாக மாறியுள்ளது. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு புராதன நகரமாக சோங்கிங் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சீன தேசியவாத அரசின் தலைநகராக செயல்பட்டது. இன்று மேற்கு சீனாவின் வலிமையான மற்றும் ஆற்றல் மிக்க பொருளாதாரங்களில் ஒன்றாக திகழ்கிறது. யாங்சி நதி பொருளாதார மண்டலம் மற்றும் பட்டுப்பாதை திட்டத்துக்கு சோங்கிங் சீனாவின் உட்பகுதிக்கு ஒரு முக்கிய தளவாட மற்றும் வர்த்தக நுழைவாயிலாக விளங்குகிறது. சோங்கிங் மாநகரமும் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் நிலையமும் சீனாவின் அசாத்தியமான பொறியியல் திறமைக்கும் அதன் பிரம்மாண்டமான பொருளாதார வலிமைக்கும் ஒரு நேரடி சாட்சியாக திகழ்கின்றன. சுமார் 170 கால்பந்து மைதானங்களின் அளவுக்கு இணையாக சோங்கிங் கிழக்கு ரயில் நிலையம் 1.22 மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாகும். இது நியூயார்க்கின் கிராண்ட் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை விட 5 மடங்கு பெரியதாகும். இந்த ரயில் நிலையத்தின் கூரை சுமார் 1,20,000 சதுர மீட்டர் பரப்பளவுடன் 16,500 டன்கள் எடை கொண்டதாக பிரம்மாண்டமாக விளங்குகிறது. 1 மணி நேரத்திற்கு 16,000 பயணிகள் வரை கையாளும் திறன் கொண்ட இந்த மிகப்பெரிய ரயில் நிலையத்தில் 15 பிளாட்பாரங்கள் மற்றும் 29 தடங்கள் உள்ளன. பேருந்துகள், டாக்சிகள் மற்றும் நீண்ட தூர பேருந்துகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் 8 அடுக்கு தளங்களுடன் அதிவேக ரயில்கள், வழக்கமான ரயில்கள், மோனோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் என அனைத்து வகை ரயில்களும் ஒரே இடத்தில் இணையும் வகையில் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த ரயில் நிலையம் 8 மாடிகளை கொண்டதாகும். இந்த ரயில் நிலையத்தில் வந்து செல்லும் அதிவேக ரயில்கள் பிரான்ஸ் நாட்டின் ஈஃபில் கோபுரத்தை விட நீளமானவை என்று கூறப்படுகிறது. 2022 மே மாதம் கட்டுமான வடிவமைப்பு வரைபடங்களை பெற்றது முதல் 2025 ஜூனில் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா வரை 38 மாதங்களில் 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் பெரும்பாலும் 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் கடுமையான வெயிலில் கரடு முரடான மலைப்பகுதியில் மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய ரோபோ படை கட்டுமான பணிகளை வழிநடத்தியதாக கூறப்படுகிறது. LiDAR, AI மற்றும் 5G பொருத்தப்பட்ட லேசர் வழிகாட்டும் 4 சக்கர ஸ்கிரீட் ரோபோக்கள் மனித வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் மில்லிமீட்டர் துல்லியத்துடன் கான்கிரீட்டை சமன்படுத்தியுள்ளன. இதற்காக 20 லட்சம் கியூபிக் மீட்டர் கான்கிரீட், 3.6 லட்சம் டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது தொழிலாளர் செலவுகளை 40% குறைத்ததாக கூறப்படுகிறது. கண்ணாடி பொருத்தும் ரோபோக்கள் 800 கிலோ எடையுள்ள பேனல்களை பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் கையாண்டு பொருத்தும் வேகத்தை மும்மடங்காக்கி
விபத்து அபாயங்களை 90% குறைத்துள்ளன. 360 டிகிரி பில்டிங் செய்யும் ரோபோக்கள் மற்றும் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் ரோந்து ரோபோக்கள் கடுமையான சூழ்நிலைகளிலும் செயல்திறனை மேலும் அதிகரித்து அபாயங்களை குறைத்து தரத்தை பராமரித்து உள்ளன. சீனாவின் அதிவேக ரயில்வே நெட்வொர்க்கின் ஒரு பகுதியான இந்த ரயில் நிலையம் தென்மேற்கு சீனாவை 14 முக்கிய நகரங்களுடன் இணைக்கிறது. உண்மையில் அதிவேக ரயில்கள் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு நடுவே புகுந்து செல்வது நிலத்தடி மெட்ரோவில் இருந்து நேரடியாக 8 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்ட நிலையத்துக்குள் நுழைவது என பார்ப்பதற்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் போல மிரட்டலாக இருக்கிறது சீனாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம்.